படியிலிருந்து பகவான் கைலாசுக்கு வரும்போது ஆமை பலகை போட்டு சரி ஆண்டவனை நிக்க சொல்லி வாதிஜால மலர்களை பறித்து வந்து பகவானுடைய பாதம் திருப்பாதங்களை கழுவி பகவானுடைய காலத்துல தீர்த்தமா குடிப்பா. ஏப்பா தீர்த்தமா அருந்துதா? தீர்த்தமா அருந்துதா? உன் வீட்டுல போய் செய்வாளா? செய்வா என் முடிவா வீட்டை விட்டு வெளியே போகும்போது மாப்பிளையா போறான். ஆனா வெளியில போயிட்டு சாயந்தரம் வரும்போது சாக்கடையிலும் சவுதிலையும் எந்திரிச்சு வரான். என்ன செய்ய முடியும்? வரும்போது நல்லா தான் நல்ல எண்ணத்தோட தான் வாரான். போகும்போது உங்களை மாதிரி உள்ள ஆட்கள் நாளைக்கே வாங்கி கொடுத்தா இவன் தலையில ஊத்திக்கிட்டு தானே போவான். அதே போல உனக்குன்னு ஒரு அறிவு இருக்கும்ல, அது இருக்கு. எதுக்கு உனக்கு அறிவு தந்திருக்காரு? அது கொடுத்திருக்காரு. இந்த அறிவை சிந்தனை பண்ணதுக்கு தான் சில நேரத்துல அது மறந்து போகுது. வீட்டு விட்டு போகும்போது நல்ல புல்கை சட்டை தான், பட்டுக்கிற வேட்டி தான், ஒயிட் தான். ஐயா கீழே புள்ள முடியுங்க பாரு. அடேப்பா என்ன அழகா மாப்பிளையா போறான். அதானே போகும்போது நல்லா தான் இருக்கா. சாயந்தரம் 5 மணிக்கு மேல என்ன நிலைமையில வாரானோ நமக்கு என்ன தெரியும். அதானே அப்படின்னு நாலா ஜனங்களும் உன்னை புகழ்ந்து பேசுவார்கள். ஆமா 5 மணிக்கு மேல வேண்டும் தருணத்தில ஆண்டவருடைய திருப்பாதங்கள் எல்லாம் தீர்த்தமாக குடிப்பாள் பார்வதியானவள். ஆமாண்ணே அவனை கூட்டி சென்று தேனும் திரைமாவும் கணவனுக்கு உண்டோ என்று சொல்வார். உண்ணுங்கோ என்று உபசரித்தாள். வீட்டுக்காரர் உனக்கு சோறு போட்டு பாலஞ்சிப்போம் அழகா கொடுப்பா பாத்துக்கோங்க. நீ சாப்பிடறதுக்கு முடியாம 3 மணி சாப்பிடுவா. நம்ம சாப்பிடுறது ஒழுங்கா சாப்பிட்டா தானே. ஏமன் சொன்னா நம்ம ரசம் எங்க இருக்கு சாம்பார் எங்க இருக்குன்னு நமக்கு தெரியாது. நீ வரும்போது எந்த லட்சத்துல வரனே அவளுக்கே தெரியாது. அதானே அதனால 4 மணிக்கு ஒரு சாப்பாடு. சரி கருக்கல்ல வீடு வாசல தொளிச்சிட்டு வரும்போது ஒரு சாப்பாடு. கருக்கல்ல வீடு வாசல் தொளிப்பது. ஆமா சரி. அடுத்தல மெட்டிஒலி நாடகம் போட்டாங்க. மெட்டிஒலி ஒரு சாப்பாடு. சரிதான். நீ வந்தாலும் சரிதா வரவும் போனாலும் சரிதா. நீ ஒளிஞ்சாலும் சரிதா. எனக்கு மெட்டிஒலி நாடகம் அப்படி இருக்கக்கூடிய தருணத்தில ஆமையோ சங்கரன் சிவனாருக்கு உமையவள் சத்தியான பார்வதியானவள். பார்வதியாகப்பட்டவள் திரைமாவும் கொடுத்த போது அந்த 7-14 உலகத்திற்கும் 14 உதயகாலம் படியிறக்கவே வருகிறார் சிவனார். சரி என்ன விதமாக படியிறக்க தெரியுமா? எப்படி? நாளை நல்ல தினை அடுத்து நாளை நல்ல தினை அடுத்து சிவசங்கரனானவன் கண்டுகின்றே பலியிருக்கார். சரி இன்னைக்கு நமக்கு எங்க பலியிருந்தாரு? இன்னைக்கு நமக்கு திருக்கரங்குடியில ஆமா எங்க பலியிருந்தாரு? எங்க அம்மா 1000 கண்ணுடையா. எந்த ஆலயம்? 1000 கண்ணுடைய அந்த ஆயி இசைக்குடைய வாசல்ல சரி சரியான படியளப்பு. ஆமா இந்த மருத்துவர் குலத்துக்கு பாதிக்கப்பட்ட தாயால நீலி கொடி நீலியானவளுடைய வாசலில அம்மையா அம்மையால ஆத்தங்கரையாய் ஆமா
அவருடைய வாசல்ல இன்னைக்கு நமக்கு நல்ல படியலம். ஏப்பா 3 வேளையும் முங்க பிடிச்சிட்டாங்க. நேத்து காலையில பொங்கல் சட்னி சாம்பார், சரி. மதியம் 3 வகை கூட்டோடு, ஆமா, ரசம் பொரியல், பாயத்தோட சாப்பாடு, வத்த குழம்பு, நைட்டு இட்லிக்கு இட்லி, பொங்கலுக்கு பொங்கல் பொங்கல். ஆமா, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சா அமுது படைச்ச அமுதெல்லாம் ஊர் பொதுமக்கள் சார்பாக நிரந்தரமாகவே படப்பு சாப்பாடு செலவு செய்து அவருடைய தர்ம புண்ணியத்தை இதெல்லாம் எல்லா மக்களும் வாங்கி கொண்டு அருணாச்சலம் கீழே வந்துடாத தர்ம புண்ணியத்தை செலவு பண்ணி சரி எல்லாமே பணிவிடைகள் நடத்தி வரார்கள். ஆமையா பேர்பட்ட சிவபெருமானவன் இருக்கக்கூடிய தருணத்தில அம்மை சக்தியான பார்வதியானவள் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? என்னையா சொல்ற? ஆண்டவன் படி அளக்கிறாரா? படி அளக்கலையா? பட்னியா போட்டு வராரா? தினமும் படி இலக்க போறோம், படி இலக்க அப்புறம் போறாரா? தினந்தோறும் போறாரு. படி அளக்காரா இல்ல பட்னி போட்டு வராரா? படின்னு வராரா என்று பூமைவள் சக்தியான பார்வதிக்கு ஒரு சந்தேகம் வந்தது. ஆமையா சந்தேகம் வந்து அந்த குடும்பம் என்னத்துக்காகும்? ஏப்பா குடும்பம் சண்டைக்கு வந்துடும். ஒரு கணவன் மேல மனைவிக்கோ மனைவி மேல கணவனுக்கோ சந்தேகம் வந்தாச்சுன்னு சொன்னா அந்த குடும்பம் நிரந்தர வாழ்க்கை கிடையாது. 2 பட்டம் பாத்துக்கோ. நீ என்ன செஞ்ச? ஆமா நான் என்ன செஞ்சேன்? ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு என்ன உழைச்ச, நான் என்னத்தை உழைச்சேன். ஆமா நம்ம 2 பேருக்கும் பாகுபாடே இல்லாமல் சரி அந்த வீட்டுக்குள்ள ஒற்றுமையா இருந்தா ஆமா அந்த வீடு பால் போல பொங்கும் பொங்கும் பொங்கும். இதை நினைக்காத உமைவல் சக்தியான பார்வதியானவள் பெருமான் மேலே சந்தேகம் கொண்டு சந்தேகப்பட்டு பெருமானை பரிசோதனை பண்றார். எப்படி பரிசோதனை தெரியுமா? எப்படி என்ன கருமர வரவல சங்கம்பு விட்டு புதுச்சிமில் உண்டு பண்ணி உண்டு செய்து இந்த சிமுலான சிமுலவை ஆமா கைலாசத்துக்கு வடபுறத்தில் சித்தெரும்பானது ஆமா சாரையாகவே செல்கிறது. செல்ல கண்டு இந்த சிமுலுக்குள்ள பெரிய மதையானை பிடிச்சா நிக்குமா? மதையான அந்த சிமுலுக்குள்ள நிக்குமா? இப்படி ஒட்டகத்தை பிடிச்சா நிக்குமா? ஏப்பா டயம் தவறினா டாம்னு வெடிச்சிட்டு வெளியில வந்துரும். கழுதையும் குதிரையும் பிடிச்ச அந்த சிமுலுக்குள்ள அனுப்புறமா? ஒண்ணுக்கு ஒண்ணு டாம் டாம்னு எத்திக்கிட்டு வெளியில வந்துரும். சிமுலுக்கே அந்த உயிரானது சித்தெரும்பானது ஆமா இந்த ஆனருமையும் பெண்ணருமையும் பிடித்து அடைந்தால் உமையவன் சத்தியான பார்வதி ஆமையோ கூடிய தருணத்திலே பார்த்தா சிவசங்கரன் என்ன 14 உலகத்துக்கும் படியிழந்து கைலாச வருகிறார். பார்வதி எப்படி இருக்கிறார்? எப்படி இருக்கா? நீட்டின கல் மடக்கலையே மடக்கலையே தீனகள் வடக்கலையே மடக்கலையே
சுடல முதல் முடியலையே கொண்டாட சந்தைகள் பார்வதி பார்த்து இருப்பாள் இழந்த வேலையில இந்த காப்பி எனக்கு தேவையில்லை எனக்கு வேண்டவே வேண்டாம் 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 இது சீனி போடாத காப்பி ஆமா அரிய சிந்தனையும் குடிக்க மாட்டேன் அதனால படியலந்த வேலையில வர கைலாசம் வரும் பொழுது வருகிற போது என்ன செய்வாள் தெரியுமா என்ன மாதிரி அலங்கோலத்துல இருக்கும் பொழுது ஆதி சங்கரான சிவபெருமான் கேட்கறது தெரியுமா என்ன அடியம்மா பார்வதிய சொல்ல புத்தி வந்தது சொல்லக்கூடிய வேலையில ஆமா அத்தா ஓ அத்தா என்ன ஓ சிவனாரே ஓ நீங்க படியிலங்க போனீர்களா யாருக்கெல்லாம் படியிலந்தீர்கள் யாருக்கெல்லாம் படி இழக்கவில்லை ஆமா ஐயா உமையவள் சக்தி பார்வதி கேட்கும் போது கேட்டபோது அம்மா நீ ஒரு நாள் இந்த வார்த்தையை என்னை பார்த்து கேட்க முடியாது கேட்டதில்லையம்மா ஏமா அப்படி வார்த்தையை பார்த்து கேக்குறம்மா இல்லையா உங்க மேல சின்ன சந்தேகப்பட்டு தான் நான் கேக்குறேன் சுவாமி என் மேலே உனக்கு சந்தேகமா சந்தேகம் வந்துடுதா என் மேல சந்தேகம் வந்ததா என் மேல சந்தேகம் வந்துட்டா அம்மா என் மேல சந்தேகப்படக்கூடாது கூடாது யாருக்கெல்லாம் படி இழந்தேன் தெரியுமா யாருக்கெல்லாம் 14 உலகத்துக்கும் படைத்தது ஒரு மனுக்களுக்கு படி இழந்து வந்தேன் ஆமா இருக்கும் தேரை முதல் பயிற்சியில் இருக்கும் சிசு முதல் சிசு வரைக்கும் கொட்டையில் இருக்கும் வண்டு முதல் புதிய இருக்கும் புழு வரைக்கும் கரு வயிற்றிலே சனித்திருக்கும் பச்சிலன் குழந்தை முதல் உனக்கும் எனக்கும் சேர்த்து படியிலந்தம் பரமன் மேல உனக்கு என்னம்மா சந்தேகம் ஆமா சிவனே இந்த இடத்துல 2 சித்தரும்பானது இன்னைக்கு 8 நாளா பட்னி பசிமா கிடக்கு. ஆமா பட்னி பசிமா இருக்கு. 8 நாளா பட்னி பசிமா இருக்கு. பார்வதி ஒரு நாள் இருக்காதம்மா. சிவனாருடைய படியளப்புல இது நாள் இதுவரைக்கும் பட்டினிங்கிற இடமே கிடையாது. அப்படி பட்டினியா இருக்குமானால் அந்த எருமையினோட காட்டு என்கிட்ட நான் படி அளந்தனா அளக்கலையா? படி அளக்கலையா? இதுதான் என்னுடைய முடிவு. ஆமா அம்மை சக்தியான பார்வதியானவள் ஆமையா செய்வா தெரியுமா? என்ன செய்யறா? சிமின் கூட்ட திரபாலா திரபாலா கண்ணனுடைய தங்கை அவள் வார்த்தை ஒன்று சொல்ல கேளோ திறந்து பாரடியோ சிமல் திறந்து பாரடியோ சித்தரும்பு ஆனதற்கு படிதான் வளர்ந்தேனோ சிவன
சொன்ன போது அந்த சித்தெரும்பு வாயதில ஆமா 2 எறும்புகளோ ஆணெரும்பும் பெண்ணெரும்பும் சிமுலு கூட்டுல திணையரசியை கவி கொண்டு ஆமா சுத்தி வருகிறது அல்லவா. யாரு வருகிறது? எப்படி பார்வதியை சுத்துமா? அவதான் 8ஓடு 8ஆல பட்டியா பிடிச்சு அடைச்சிட்டானா? அதானே பகவானை சுத்தி வருகிறது. ஆமண்ணே சுத்தி வரக்கூடிய தருணத்தில் ஆண்டவன் சிவசங்கரனானவள் ஆமா என்ன சொல்வார் தெரியுமா? என்னையா அம்மம்மா பார்வதியா பரிசோதித்த காரணத்தினால ஒன்னே ஒன்று சொல்லுதான் பார்வதி. என்னையா சிம்மலுக்குள்ள 2 எறும்பையும் பிடிச்சு அடைச்சிய ஆமா 8ஓடு 8 நாளா இந்த பகவான் தானே படியிலிருந்திருக்கிறேன். படியிலிருந்து வந்தேன். இந்த பகவான தானே இந்த எறும்பு இப்ப சுத்துது. ஆமா என்னை சுத்துச்சா? கிடையாது. அப்படி என்று சொல்லக்கூடிய தருணத்தில் இந்த பகவான் என்ன சொல்லுறா தெரியுமா பார்வதில? என்னையா சுத்தி வருகுதையா சொன்னபோது பரமேஸ்வரன் யாது செய்கிறாள். அம்மம்மா பார்வதியே, நீ அரைக்குள்ளே உழைத்தால் அரண் அறியாத மாயமில்லை, செப்புக்குள் உழைத்தாலும் சிவன் அறியாத மாயமில்லை. 6 புலை 100 குத்து ஆண்டவனே நீருதான் பொறுக்க வேண்டும் என்று பார்வதியால் சிவனாரிடம் சொன்ன போது, ஏ பார்வதி, என்னை பரிசோதித்த காரணத்தினால் எப்படியானாலும் என்னை விட்டு நீ பிரிஞ்சு வாழணும். சிவனே, கைலாசல உங்களை விட்டு நான் பிரிஞ்ச முடியுமா? இல்ல என்னை விட்டு நீங்க தான் பிரிஞ்சு வாழ முடியுமா? ஒண்ணு சக்தி இருக்க வேண்டும், 2 பேர் இல்லாத கைலாசம் என்ன ஆகும்? இருள் சூழ்ந்துரும். இப்படி பகவானும் பார்வதியும் ஒப்பந்தம் பேசும் பொழுது பகவான் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஏன் பார்வதி, நீ என்னை விட்டு பிரிஞ்சாதான் அதனுடைய மகிமை உனக்கு தெரியும். நீ எங்கே பேர் தெரியுமா? ஆதி கைலாச மலை கடந்து கம்பா நதி ஓரத்தின கம்பதவம் செய்து கம்பத்திலே நீ தவம் செய்தேயானால் உனக்கு 12வது வருஷத்தில கம்பகாமாட்சி என்று உனக்கு பேராமன் சூட்டி உனக்கு ஏகாம்பர ஈஸ்வரனாக எனக்கும் பேர் வாங்கி
உன் ஆதி கைலாசமலை அழைத்து வருவேன் என்று சொன்ன போது பார்த்தால் சிவசங்கரன் அப்படியே நல்லதென்று கம்பத்திலே தவம் இருந்தால் 12 வருஷம் முத்தி அடைந்தது. கைலாசமலை வந்தால் கைலாசமலை வந்து மறுபடியும் சிவபெருமான் படியிறக்க போறார். அப்பதான் படியிறக்கும் போது சொல்லுகிறாள், ஆண்டவனே சிவசங்கரா, நீங்க படியிறக்கக்கூடிய தருணத்தில நான் தன்னன் தனிமையாக இருக்கிறேனே, எனக்கு என்ன வேணும் தெரியுமா? எனக்கு கொஞ்சம் நல்ல வேலையாட குழந்தை ஒண்ணு வேணும் ஐயா, நல்ல வேலையாட குழந்தை ஒண்ணு வேணும் ஐயா, அடியில் வைத்து விளையாட மதலை ஒண்ணு வேணும் ஐயோ, அடியில் வைத்து விளையாட மதலை ஒண்ணு வேணும் ஐயா, அக்கா வைத்து விளையாட பால வரும் வேணும் ஐயோ, வைத்து விளையாட பாலல் வரும் வேணும் ஐயா, பார்வதிய காட்ட பக்க வைத்து விளையாடைய பாவரிகள் வேணுங்க, மடியில வைத்து விளையாடைய மதலவர வேணும்னு கேட்க, இந்த உலகத்தில் உள்ள பிள்ளைகள நம்ம பெற்றெடுத்த பிள்ளை தானே. ஆமா, நம்ம படைத்த பிள்ளைகள் அல்லவா, அதையாவது விட்டு தள்ளு. ஆமா, உனக்குன்னு நான் 2 குழந்தை தந்திருக்கிறேன். முன்னாக 2 குழந்தையை கொடுத்திருக்கிறேன். யாரெல்லாம் தெரியுமா? யாரு? மூத்த மகன் கணவதி ஆதிமூலத்தை உனக்கு பிள்ளையாக தந்தேன். முதல் குழந்தைய உனக்கு தந்தேன். இந்த இளைய மகன் மடிவேலன் சுப்பிரமணியனை உனக்கு 2வது குழந்தையாக தந்தேன். ஆமா, 2 பிள்ளையும் தவிர உனக்கு என்னமா பிள்ளை மேல ஆசை? 3வது குழந்தை எதுக்கடியே உனக்கு ஆசை? ஏ சிவசங்கரா, ஏ சங்கரா, இந்த 2 பிள்ளையான இருந்தும் ஆமா எந்த புண்ணியமும் இல்லை என்று சொல்ல எனக்கு எப்படி விளையா பிள்ளை வர வேணும்னு கேட்டா, எப்படி? மன்னன் இல்ல மதலை வரும், மதலை வர
என்னத்தான் எந்த பிள்ளை கேட்டாலும் இந்த பிள்ளை கேளாதம்மா சொல்லு. இந்த பிள்ளையை கேளாது என்று சிவபெருமான் சொன்ன போது அப்படி இருக்கக்கூடிய தருணத்தில இந்த மகா சபையில நமக்கு சன்மான் அளித்த சீமான் கோமான் யார் தெரியுமா? என் தாயான இசக்கியம்மாளுடைய சன்னிதானத்திலே பூசை பணிவாரங்கள்ல செய்யக்கூடிய புண்ணியவாளர்கள் புண்ணியவாளர்கள் யார் என்று கேட்டால் யாருமே சகோதரன் சரி என் கூட பிறந்த தம்பி இசக்கி அம்மான தலைமையில் சுமந்து வரக்கூடிய இசக்கி என்று சொல்லக்கூடிய சரி என் தாயான குத்துப்பறி இசக்கி அம்மான இன்னைக்கு தலைமையில பாரமா சுமந்து வரக்கூடியவர்கள் சரி என் தம்பி இசக்கி அப்பா நமக்கு கொண்டு வந்து 100 ரூபாய் 100 லட்சமாகவே சன்மானம் அளித்தார்கள். அதோடு இந்த காடுவெட்டி மாநகரத்திலே சரி சமையல் மாட்டாக பணியாற்றி வரக்கூடிய எனது அருமை மைத்துனர் ராஜேஷ் என்று சொல்லக்கூடியவர்கள் கனவில் இல்லாத குழந்தை கேட்கிறிய கைலாசத்துல எப்படி கிடைக்கும்? எப்படிமா சிவனாரி தாங்க நினைச்சா எப்படி வேணாலும் ஒரு குழந்தை கொடுக்கலாமே அப்படியா? ஏ பார்வதி என்ன அப்படி நான் நினைச்சு மனப்பூர்வமா உனக்கு குழந்தை வந்தால் தந்தை நானால் உனக்கு அடங்க மாட்டான் எனக்கும் அடங்க மாட்டான் எனக்கு அடங்க மாட்டான். ஆமா ஊர் உலகத்துக்கு அடங்க மாட்டான். உன் சொல்லியும் கேட்க மாட்டான் என் சொல்லியும் கேட்க மாட்டான். அவன் தாய்க்கு மிஞ்சி விடுவாள். ஆமா அலை பிள்ளையாக இருந்துடுவாள். அவன் ஐயால போயிடுவாள். ஆமா பிறத்தை எல்லாம் தின்னிடுவாள். இந்த பிள்ளை கேளாத பார்வதி என்று சங்கரனான சிவபெருமான் பார்வதியிடம் சொன்ன போது சிவனாரு என்ன அந்த பிள்ளை எனக்கு ஆகினாலும் சரிதான் அது உலகத்தால் சரிதான் உலகாம போனாலும் சரிதான் அந்தான் இந்த பிள்ளை தாரும் இப்பேற்பட்ட குழந்தைய கூடும் இல்லன்னா இல்லைன்னு சொல்லும் அப்படியா? ஆமா உனக்கு எத்தனை தடவை பட்டு உனக்கு புத்தி இல்ல கிடையாது. அதனால இந்த ட்ரிப்பு உனக்கு ஒரு பாடமா வச்சுக்கிட்டோம். ஆமா என் அம்மா பார்வதி கனவில் இல்லாத பிள்ளை வேண்டுமானா கைலாச வடபுறத்தில் ஆயிரங்கால் மண்டபத்தில் மணிவிளக்கு சுடர் கொண்டிருக்கிறது. ஆமாம்மா அந்த மணிவிளக்கின் அடிவாரத்திலே வந்து முட்டாங்கல வண்டி போட்டு முந்தி ஏந்தி தவ இருந்தால் நினைச்ச மாதிரியே ஒரு பிள்ளை கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கும். கணவன் இல்லாத பிள்ளை தானே கேட்ட ஆயிரங்கால் மண்டபத்துக்கு வா அப்படின்னு சிவனார் சிவனார் சொல்ல வார்த்தைக்கு என்னங்க பார்வதியானவள் என்ன செய்வாள்? என்னையா பெருநாடு
ஊதி வச்ச பலூரா இருக்கான். ஆமா, ஊதி விட்ட பலூன் எப்படி பொந்து முந்து இருக்கும் அப்படி இருக்கிறது. முண்டமா இருக்கு. பார்த்தால் பார்வதி என்ன ஆண்டவா சங்கராய். ஆமா, குழந்தை வரம் கேட்டதற்கு இந்த கொடி முண்டத்தை எனக்கு தரலாமா சிவபெருமானே? ஆமா, பிள்ளை வரம் கேட்டதற்கு பேய் முண்டத்தை தரலாமா? ஆமா, தரலாமா. பார்வதி சுவாமி என்ன இப்படி பறந்து பறந்து பேசுற? அதானே, ஏதோ நீ பிள்ளை வரம் கேட்ட, நான் ஏதோ தூண்டாத மனைவிலக்க தூண்டி விட்ட உனக்கு பிள்ளை வந்து கிடைச்சிருக்கு. என்ன குறைஞ்சு போச்சு? என்ன குறைஞ்சிருக்கு பிள்ளைக்கு? உனக்கு இந்த பிள்ளை முண்டமா தான் இருக்கு. ஆமா, அது எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? காலும் இல்ல கையும் இல்ல, ஏ கையும்